எல்லாருக்கும் நமஸ்காரம். நான் நாமகிரி சௌந்தரராஜன். சுந்தரகாண்டம் பார்த்துட்டு வரோம் டெய்லி. இன்றைக்கி ஹனுமார் வாலில் தீ வைத்தல் 53வது சர்க்கம் பார்க்கலாம். அசாத்திய சாதக சுவாமி அசாத்தியம் தவகிம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதய பிரபு. பெருமைகள் வாய்ந்த விபீஷணனின் அச்சொற்களை கேட்ட பத்துத்தலை ராவணன் அந்த இடம் காலம் ஆகியவற்றுக்கு உகந்த பதிலை சகோதரனிடம் கூறினான். நீ நன்றாக சொன்னாய். தூதுவர்களை கொல்லக்கூடாதுதான். மரணத்தை தவிர வேறு ஏதாவது தண்டனை இவனுக்கு அளிக்க வேண்டும். குரங்குக்கு வாள்தான் மிக பிரியமான அணிகலன் அல்லவா? ஆகையால் இவனது வாளை சீக்கிரம் தீயிட்டு பொசுக்குங்கள். தீயிட்ட வாளோடு இவன் செல்லட்டும். கோபத்தினால் குதித்து போயிருந்த அரக்கர்கள் அந்த சொற்களை கேட்டு வானரனின் வாளை கந்தல் பருத்தி துணிகளை கொண்டு சுற்றி கட்டினார்கள். வாளை சுற்றி கட்டிய போது மகா வானரன் உடல் வளர்த்தார். காட்டில் தீக்கு இரியாக காய்ந்த கட்டைகள் கிடைத்தால் எப்படி அந்த தீ வளர்ந்து விடுமோ அதுபோல வானரன் வளர்ந்தார். இளம் சூரியனைப் போல இருந்தார். தீப்பிடித்திருந்த தனது வாளினால் ராட்சசர்களை தாக்கி வீழ்த்தினார். ஹனுமான் வாள் தீப்பிடித்திருந்து கொண்டிருந்ததை பார்த்த அரக்கர்கள், பெண்டிர்கள், சிறுவர்கள், வயோதிகர்கள் உட்பட அனைவரும் மகிழ்ச்சி கொண்டார்கள். மகாபலசாலியான மகாவானரன் தனது சக்தியை வெளிக்காட்டாமல் மறைத்து வைத்திருந்தார். அரக்கர்கள் குதூகலத்துடன் கபிஸ்ரேஷ்டரை இழுத்துச் சென்றார்கள். சங்குகளை முழக்கிக் கொண்டும் பேரிகைகளை அடித்துக்கொண்டும் மற்றும் தங்கள் செயல்களால் கோஷங்கள் எழுப்பிக் கொண்டும் ஹனுமானை நகரம் முழுவதும் சுற்றி சுற்றி இழுத்துச் சென்றார்கள். வாளில் நெருப்பு வைத்து கொளுத்தப்பட்ட ஹனுமானை பார்க்க ஆவல் கொண்டு பெண்டிர்கள், சிறுமிகள், வயோதிகர்கள் அனைவரும் அங்கங்கே வெளியே வந்தார்கள். அரக்கியர்கள் சீதா பிராட்டியிடம் துயரத்தை கொடுக்கவல்ல அந்த செய்தியை கூறினார்கள். சீதே, சிவந்த முகத்துடன் ஒரு வானரன் உன்னுடன் பேசிக்கொண்டிருந்தானே, அவனை வாளில் தீயிட்டு கொளுத்தி இதோ அழைத்துச் செல்கிறார்கள் என்றார்கள். குறிப்பு: சுந்தர காண்டத்தில் காணப்படும் ஒப்பற்ற 9 இரத்தினங்களுக்குள் கோமேதகம் என்ற மிக உயர்ந்த ஸ்தானத்தை 53வது சர்க்கத்தில் உள்ள 27வது ஸ்லோகத்தின் இந்த பொருளானது ஏற்றிருக்கின்றது. மனமுருக சீதை பிரார்த்தனை செய்து அவள் தன் கற்பு நெறியின் மீது ஆணையிட்டு அக்னி பகவானை வேண்டியது, அந்த பிரார்த்தனைக்கு அக்னி பகவான் உட்பட்டது ஆகிய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கின்றன. இந்த சிறப்புகளின் காரணமாக பாராயண கிரமத்தில் இதை 3 தடவைகள் பఠனம் செய்வது உத்தமம். கோமேதகம் ராகு கிரகத்திற்கு பிரீத்தியான ரத்தினம். அந்த புத்திமான் ராமனுக்கு என் மீது இரக்கம் உண்டு என்பது உண்மையானால் எனக்கு நல்ல பாக்கியம் சிறிதளவாவது எஞ்சியிருக்கும். அந்த தர்மசீலன் ராமன் நான் நல்லொழுக்கத்துடன் இருக்கிறேன் என்றும் அவரை அடைய வேண்டும் என்ற வேட்கையுடன் இருக்கிறேன் என்றும் அறிந்து கொண்டிருப்பார் என்பது உண்மையானால் அக்னி தேவனே நீர் ஹனுமானுக்கு குளிர்ச்சியை தரும். அப்பொழுது குளிர்ந்துவிட்டு எரியும் பிரகாசத்துடனும் சுழல் தட்டாமலும் ஜுவாலை வலப்புறமாக சுழன்றும் அக்னி தேவன் ஜொலித்தார். ஹனுமானின் வாளில் நெருப்போடு இருந்தாலும் பனிக்காற்றைப் போல குளிர்ச்சியாக இருப்பதை பார்த்தார். அப்பொழுது வாள் தீப்பிடித்து எரியும் போது வானரன் சிந்தனை செய்தார். சுற்றிலும் நன்றாக எரிந்து கொண்டிருக்கும் இந்த தீ என்னை ஏன் சுடவில்லை? சீதையினுடைய அன்பான அருளினாலும் ராமனுடைய திவ்ய பிரபாவத்தினாலும் எனது தந்தையிடம் உள்ள நட்பினாலும் அக்னிதேவன் என்னை சுடவில்லை. திருவிழர் செல்வன் ஆஞ்சநேயன் வாயுகுமாரன் மலையின் சிகரத்துக்கொப்பான உயரத்துடன் இருந்த அந்த நகரின் வாயில் புறத்தை அடைந்தார். அப்பொழுது ஹனுமான் மலையைப் போல தனது உருவத்தை பெருக்கினார். அடுத்த கணம் தன்னை மிக சிறிய உருவத்திற்கு மாற்றிக்கொண்டார். பிறகு கட்டுக்களை அறுத்து உடைத்தெறிந்தார். சண்ட பிரச்சண்ட வீரம் படைத்த ஹனுமான் போர்க்களத்தில் அவர்களை கொன்று போட்டுவிட்டு மறுபடியும் லங்காபுரியை ஒரு நோட்டம் பார்த்தார். அப்பொழுது அவர் வாளில் இருந்த நெருப்பு சுருள் சுருளாக ஜுவாலை விட்டு இருந்தது. அப்பொழுது அவர் கிரணங்களோடு கூடிய சூரியனைப் போல திகழ்ந்தார். 53வது சர்க்கம் முற்றிற்று. ஜெய் ஹனுமான்.